இந்த மாதிரி உங்க கேட்டுக்கு சீசர் வந்ததுன்னா முதல்ல பேனிக் ஆகாதீங்க. 5 முக்கியமான சைன்ஸ், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, நீங்க எப்படி உங்க கேட்டோட லைஃபை காப்பாத்தலாம், இது எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கேட்ல சீசர்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், பாய்சனிங், லோ சுகர், எபிலெப்சி மாதிரி ரீசன்ஸ்னால வர்ற வாய்ப்பு இருக்கு. திடீர்னு கொலாப்ஸ் ஆவாங்க, கை கால கண்ட்ரோலே இல்லாம ஷேக் பண்ணுவாங்க, வாயிலிருந்து சலைவா வரும், லாஸ் ஆஃப் அவேர்னஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் பிளாடர் கண்ட்ரோலும் இருக்கும். இதெல்லாம் தான் கேட்ல மேஜர் சீசர் சைன்ஸ். இந்த மாதிரி சமயத்துல நீங்க முதல்ல காமா இருங்க. ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டாய்ஸை உங்க கேட்டு கிட்ட இருந்து தள்ளியே வைங்க. அவங்க வாயை ஹோல்ட் பண்றது, வாட்டர் அண்ட் மெடிசன் கொடுக்கறதுன்னு இதை எதையுமே பண்ணாதீங்க. 3 மினிட்ஸ்க்கு மேல சீசர் இருந்ததுன்னா ரொம்பவே கிரிட்டிக்கல்னு அர்த்தம். ஒரு சீசர் எபிசோடுக்கு அப்புறம் உங்க கேட்டை வார்ம் கிளாத்ல ரேப் பண்ணிட்டு உடனடியா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் கேட் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணிருங்க.